ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாங்க. காரணம் என்ன? அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி வந்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னாங்க, சனி எங்கள படுத்தின பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் பாட்டுன்னு கையில ஒரு ரூ. 4,00,000 வச்சிருந்தேங்க. என் பொண்டாட்டி சும்மா இருந்தாலும், என் தங்கச்சி வீடு கட்டுறா, காச குடு, காச குடுன்னு ரொம்ப நச்சரிச்சா. நானு இல்லம்மா இருக்கிறதே இவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளோ சொல்லியும், உங்க அண்ணனுக்கு நீ ஹெல்ப் பண்ணல, உன் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணல, அங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, பங்காளிக்கு ஹெல்ப் பண்ணல, இப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து வச்சு புடுங்கி கொண்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுத்தா, அதுக்கப்புறம் இவ நடையா நடக்கிறா. தங்கச்சி காசை கொடுக்க மாட்டேங்கிறா. அந்த காசு வருமா வராதா? இப்படிதான் நிறைய சிம்மத்தினோட கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, இது வரைக்கும் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லைங்க. இப்ப திடீர்னு பாருங்க, சும்மா நடந்த வாக்கிங் போன செங்கல்பட்டு கால் ஸ்லிப் ஆகி ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இப்ப லைட்டா தாங்கி தாங்கி நடக்கிற இதுல இருந்து ரெக்கவர் ஆயிடுவேனா ஆக மாட்டேனா? இந்த மாதிரி கேள்விகள். அதே மாதிரி பாருங்க, சிம்மத்துக்கு சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, மரியாதை இல்லாம கௌரவம் இல்லாம இருக்க மாட்டாங்க. எப்பயுமே எங்களுக்கு ரெஸ்பெக்ட் தேவை. நாங்க போகும்போது வரும்போது 4 பேர் எங்களை பார்த்து வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப எங்களை பார்த்து கண்டும் காணாம போறாங்க. அதுக்கும் மேல கவனிக்காத மாதிரி போறது கூட மேட்டர் இல்லைங்க, சாக்கிட்டு பேசுறாங்க. இப்படி கஷ்டப்படுற சிம்மம் அப்படின்றது உண்டு. குடும்பத்துல எப்பயுமே என்னோட குடும்பத்தை என் கண்ட்ரோல்ல வச்சிருந்தேங்க. இப்ப எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்ல. நான் என்ன சொல்லியும் எனக்கு என்னோட பேச்சுக்கு அங்க மரியாதை இல்ல. ஆக கடவுள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்படி சொல்ற சிம்மம் உண்டு.